மூன்று கோணங்கள்ல இந்த திரைப்படத்தினுடைய கதையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ காமெடி கலந்த ஒரு ரொமான்டிக் படமாக தான் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் வந்து உருவாயிட்டு இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஹைதராபாத், கோத்தகிரி, கோயம்புத்தூர் மற்றும் இப்போ சென்னையில் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து சென்னையில் ஈசிஆரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் எல்லாருமே வேக வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் தாமதம். அதுக்காக மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கோரிக்கிறோம். Ladies and gentlemen, thank you so much for your patience and we deeply regret for the delay. We're going to start the press meet of Sweety Naughty Crazy movie. அருண் விஷுவல்ஸ் என்ற புதிய பட நிறுவனம் சார்பில் VMR ரமேஷ் மற்றும் R அருண் இருவரும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் தான் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. இந்த திரைப்படம் வந்து தமிழ் மற்றும் தெலுங்கு பைலிங்குவல்ல இந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க சைமல்டேனியஸா. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக முதல்ல படத்தினுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய திரு VMR ரமேஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக திரு அருண் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக படத்தினுடைய டைரக்டர் திரு G ராஜசேகர் அவர்களை மேடை கிடைக்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய கதாநாயகன் திரிகன் என்கின்ற ஆதிக் அருண் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக படத்தினுடைய ஹீரோயின் ஸ்ரீமதி ஸ்ரீஜிதா கோஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக ஒன் ஆஃப் த ஹீரோயினா இருக்கக்கூடிய சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக ஹீரோயின் இனியா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். இந்த பிரஸ் மீட்டுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் G Star ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய MD திரு உமாபதி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு அருணகிரி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். படத்தினுடைய டைரக்டர் மற்றும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறைன்ற வெற்றி படத்தினுடைய டைரக்டர் ரமேஷ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பல படங்களுக்கு இணை டைரக்டராகவும் இருந்து இந்த படத்து மூலியமா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவுக்கு டைரக்டரா அறிமுகமாகக்கூடிய திரு G ராஜசேகர் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்க எல்லாருக்கும் முதல்ல காக்க வச்சதுக்கு காக்க வச்சு காலதாமதமாக ஆக்கினதுக்கான காரணம் வந்து மழை குறுக்கிட்டதுனால படையெடுப்பு நடத்த முடியாமல் போயிடுச்சு. கேக்குதா? ஹலோ, உங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து உங்களை காக்க வச்சதுக்கான காரணம் வந்து அது ஒன்றும் இல்லை, மழை குறுக்கிட்டதுனால படையெடுப்பு நடத்த முடியாமல் போய் தள்ளி வந்துட்டு வந்ததுனால தான். ஆனால் அனைவரும் இல்லை மன்னிச்சிருங்க. இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்துடைய ப்ரொடியூசர் VMR ரமேஷ் சார் அவர்களும் அருண் சார் அவர்களும் இந்த கதையை போய் நான் அவங்ககிட்ட சொல்லும்போது கதையை கேட்டவங்க முதல்ல சொன்னது, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்புகிற மாதிரி படம் இருக்கணும், அந்த கதையை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த கதையை நான் அவங்ககிட்ட சொன்னேன். அந்த கதையை கேட்டவங்க இது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற ஒரு பட்ஜெட் கொடுத்தவங்ககிட்ட அந்த பட்ஜெட் கேட்டவங்க பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்படியே ஆரம்பித்தோம்.
பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய அதிக பொருட்செலவில் தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ் இந்த படத்தை வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி முத்திரிக்கை சார் வந்து தமிழில் இருக்கிற படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ சார்கிட்ட அப்ரோச் பண்ணி நான் வந்து கதையை சொன்னேன். கேட்ட உடனே சார் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு சார், நான் உடனே பண்ணலான்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கதாநாயகர்கள் இந்த கதையில். அதில் வந்து சுந்தரா டிராவல்ஸ் ராதா மேடம், அப்புறம் வந்து ஸ்ரீஜிதா கோஷ் அவங்க, அப்புறம் இனியா மேடம், இவங்க 3 பேருமே இந்த கதையை கேட்ட உடனே ஓகே நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா நான் வந்து சார்கிட்ட பேசும்போது ப்ரொடியூசர் சார் தம்பிராமையா சார் ஓகே அவங்களும் ஓகே பண்ணிக்கங்க. நாங்கள் அப்புறம் வந்து சத்யன் சார், ரவிமரியா சார், அப்புறம் ஆலி சார், மதன் பாபு சார், ஷாம்ஸு, இப்படி காமெடி பட்டாளங்களே அதிகமாக வந்து கேட்க வந்து எங்கள் ப்ரொடியூசர் கொடுத்தாரு. ஸோ தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி படைப்பு நடத்தி முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் படைப்பு பேலன்ஸ் இருக்குது. இந்த படத்தை வந்து முடிச்சுட்டு பிப்ரவரி ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு இதில் ஐடியா இருக்கும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது படம் வந்து பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். படம் பார்க்க வர ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஜேனராக இருக்கணுன்றதுனால ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை கேட்டதும் அவர் ஓகே பண்ணதுக்கு காரணமே என்னன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நம்பி என்கிட்ட கொடுத்தாரு. அவர் கொடுத்தது மாதிரியே நான் இந்த படத்தை என்ன கதை சொல்லணும் அந்த கதையோட அவுட்புட்டை கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் காமெடி ஜேனர். இதில் வந்து 3 விதமாக, அதாவது ட்ரையாங்கிள் ரொமான்ஸ் காமெடி மாதிரி அந்த விஷயத்தில் இவங்க நடிச்சிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஹீரோவும் சரி, இனியா மேடம் சரி, ராதா மேடம் சரி, அதுக்கப்புறம் ஸ்ரீஜிதா கோஷ் சரி, எல்லாருமே அந்த கேரக்டர் உள்வாங்கி நான் என்ன நினச்சனோ அந்த அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னு. அது ஒரு மியூசிக் டேரக்டர் சொல்லி ஆகணும். அருண்கிரி சார் வந்து பல பாடல்கள் இட்டு கொடுத்துருக்காரு. என் படத்தில் 2 பாடல்கள் கொடுத்துருக்காரு. 2 பாடல்களுமே எனக்கு வந்து நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் முதல்ல அவங்கள தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கதையை வந்து கேட்டுட்டு உடனே வந்து அவங்க ஆக்சுவலாக பேன் இந்தியா கேமராமேன் ஸ்ரீ வித்யா ஸ்ரீ அவங்க வந்து 25 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு முதல் படம். அப்போ நான் கதை சொல்லும் போது எனக்கு அவங்க வந்து சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய விஷயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ரொம்ப அற்புதமாக இந்த படத்துக்கு அவங்க மிக முக்கியமானவங்க, அவங்க அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. மறுபடியும் நான் நன்றி சொல்லணும்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விஎம்ஆர் ரமேஷ் சாருக்கும் அருண் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்வீட்டி நாட்டி கிரேசி கண்டிப்பாக உங்கள் மூலியமாக ரசிகர்களிடம் போய் சேரும். நல்லபடியாக வந்து வெற்றி அடையணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் ஒளிப்பதிவாளர் அவங்களும் வந்திருக்கிறாங்க. விஜயஸ்ரீ அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். வெற்றி படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். அதில் வந்து மேற்கோள் காட்டினோன்னா கோலி சோடா, கடுகு, சண்டி வீரன், இந்த படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை கண்டிப்பாக நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அவர் தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்கிறாரு. திரு அருணகிரி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். பேசலைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லைன் பாட்டு கூட பாடிடலாம் சார். ராஜசேகர் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். இவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்க்கு வந்துட்டு கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் G-Star ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய MD திரு உமாபதி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமேஷ், we are all க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரமேஷ் நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரமேஷ் மூலமாக அருண் பழக்கம், அப்புறமா இந்த டீம் எல்லாருமே பழக்கம். ரமேஷ் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நாங்களாம் ஹோட்டலில் மீட் பண்ணக்குள்ள சொன்னார். கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியமாயும் ஒரு அவருடைய தைரியத்தையும் காட்டுற மாதிரி தெரிந்தது எனக்கு. அதை விட ரமேஷ் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணார், டைரக்டரும் இவரும் எங்ககிட்ட. ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி. இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு மாடலாக இருக்குன்றது என்னுடைய எண்ணம். எப்படி எடுத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியல, ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எடுத்துருந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும்.
இப்போ வர ஜென்ரேஷனுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, ஒரு மாடலாக இருக்கும். தேங்க்யூ. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த சக்ஸஸ். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் பல மொழிகளில் இப்போ இருக்கக்கூடிய பேன் இண்டியான்ற கான்செப்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சினிமோட்டோகிராஃபர், முக்கியமாக சொல்லணும்னா கேமரா விமன் அவர்கள் விஜயஸ்ரீ அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன் అండి. சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து திருப்பி வந்து ஐம் ஆக்சுவலி ஃப்ரம் சென்னை இன்ஸ்டியூட். ஐம் பேக் அகெயின் ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஹைதராபாத் போனேன், இங்கேருந்து அப்புறம் பாம்பே போனேன். ஸோ ஐம் பேக் அகெயின் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் யூனிட். ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட். இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி என்டர்டெய்னிங். ஸோ எவ்ரி சீன் ஷூட் பண்ணும்போது வந்து we were actually enjoying along with our lightmen and everyone. ஸோ அந்த மாதிரி அழகாக எழுதிட்டார் எங்கள் டைரக்டர். ஸோ ஸ்டில் now we just finished our song and it has come out very well. And regarding producers சொல்லணும்னா they are very encouraging and they have given all the latest equipments, whatever the latest needs required. So I'm very happy to be in this project, and the encouragement and the cooperation what the artists have given, we all enjoyed working together, and it's very nice, and I'm very happy that I'm back to my industry motherland. So thank you so much, sir. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். என்னதான் வந்து மற்ற லாங்குவேஜ்லலாம் லீடிங்கில் பண்ணிகிட்டு இருந்தாலும் மறுபடியும் சென்னைக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இந்த விஷயத்தை பேசினது ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய ஒன் ஆஃப் த ஹீரோயினாக இருக்கக்கூடிய தமிழில் சுந்தரா டிராவல்ஸ் கேம் சொல்லி மானஸ்தன் பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவர்களை அன்போடு பேசுமாறு. ஹீரோ வந்து ஃபைனலாக வச்சுக்கலாமேன்ட்டு தான். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். சாரி ஃபார் த டிலே, பிகாஸ் இன்றைக்கி தான் எங்களுடைய லாஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு. ஷூட் முடிஞ்சிட்டு வரதுனால லேட் ஆகிடுச்சு. ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு மை 3 pillars are here, மிஸ்டர் ரமேஷ் சார், அருண் விஷுவல் அண்ட் கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார். ஸோ இவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அண்டு இங்கே எங்களோட கோஆர்டிஸ்ட் இனியா, அருண், ஸ்ரீஜிதா எல்லாருமே ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் மை டைரக்டர் ராஜசேகர், ஹீஸ் ஆக்சுவலி அவரோட டெபியூட் ஃபில்ம் இது. ஸோ அவர் அந்த டெபியூட் ஃபில்முன்னு ஜஸ்ட் பேருக்கு தான், பட் அவ்வளோ அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா ஹியூமராக கொண்டு போயிருக்காரு. அண்ட் இந்த தருணத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறது வந்து என்னுடைய குரு, என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் எஸ்வி தங்கராஜ் சார் அவர்களுக்கு. பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல. ஸோ எங்கே இருந்தாலும் என்னோட சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த படம் பற்றி என்னென்னா, இது ஒரு ஹியூமர் மூவி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்கள் ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த மூவியில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பிகாஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறது தம்பிராமையா சார் இன்னைக்கு வரல. தம்பிராமையா சார் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சீனும் நாங்கள் அவ்வளோ ரசித்து ஒர்க் பண்ணோம். தம்பிராமையா சார் அண்ட் சத்யன்ஜி, ஷாம். ஸோ அவங்க 3 பேரோட காம்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நீங்கள் சுந்தரா டிராவல்ஸில் வடிவேல் சார், முரளி இவங்களுடைய காம்போ, இந்த ராதாவோட காம்போ ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த படத்தில் இருக்கும். இப்போ இருக்கிற கட்டத்தில் நிறைய வந்து நம்ம பார்க்குறது வந்து த்ரில், ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஹியூமர் மூவியை மிஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, நீங்கள் சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. நடுவில் நிறைய வந்து மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹியூமரே பார்க்குறோம். ஸோ ஹியூமருக்காகவே நம்ம எடுத்த மூவி இதுதான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூவி வந்து ஸ்வீட்டி நாட்டி கிரேசி வந்து நீங்கள் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரசிப்பீங்க. பிகாஸ் நாங்கள் நடிக்கிறப்பவே நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தயவு செய்துட்டு இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து இந்த சுந்தரா டிராவல்ஸ் மூவியோ அது அந்த அளவுக்கு எப்படி நான் இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் அப்போ உணர்வீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த ஜேர்னி வந்துட்டு அதே மாதிரி சுந்தரா டிராவல்ஸில் எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரோ
த சேம் கம்ஃபர்ட் ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு இங்கே ரமேஷ் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் எங்களோட படத்தோட டிஓபி வந்து விஜயஸ்ரீ மேம். நான் வந்து லேடி கேமராமேன் கிட்ட நான் ஒர்க் பண்ணதே இல்லை. அவங்களோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி க்ரெயினில் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு கேமராமேன்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சிரிப்பாக வந்து மோட்டிவ் பண்ணவே இல்லை என்னோட மூவியில். பட் விஜயஸ்ரீ மேம் வந்துட்டு அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு இன்னொரு மதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். உமன்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் ஜெயிக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம். அதனால ஸோ வந்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம். எங்களோட கம்பெனியில் இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. அவ்வளோ எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க. அருண் விஷுவல்ஸ் ஸோ அடுத்தது நான் திரும்ப அருண் விஷுவல்ஸில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் எங்களோட மேனேஜர்ஸ் ஆகட்டும், எங்களோட கோ டைரக்டர்ஸ் அன்பு, ராமூர்த்தி, ஸோ ஃப்யூச்சர் டைரக்டர்ஸ் இவங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மை மேனேஜர்ஸ் தர்மராஜ், பல்வீர். ஸோ எங்களுக்கு வந்து நார்மலாக மேனேஜர்ஸ் எல்லாருமே அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே கோஆப்ரேட்டிவ். இந்த கம்பெனியில் எல்லாருமே ஒரு ஜென்டில்மேன். ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஸோ இதை சொல்கிறதுக்கு என்ன தெரியல. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும். அண்ட் லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட், நல்லவங்க வாழ்வாங்க, என்ன கொஞ்சம் லேட்டாக வாழ்வாங்க, அவ்வளோதான். அந்த லேட்டு தான் இது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே வேணும் நல்ல விஷயத்தில். ஸோ ப்ளீஸ் இந்த ராதா வந்து திரும்ப சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி இந்த மூவியை பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். படத்தில் வந்து நடன மாஸ்டர் அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கொரியோகிராஃபர் மாஸ்டர் ராதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ராதிகா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சாரி ஃபார் தட். தமிழுக்கு இவங்க முதல் முறையாக இருந்தாலும் அவங்க வந்து மற்ற லாங்குவேஜில் பிஸியாக பல படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹிந்திலையும் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ தமிழ் மற்றும் தெலுங்கு பைலிங்குவலில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்து மூலிமா தமிழுக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஹீரோயினாக தான் ஸ்ரீஜிதா கோஷ் அவர்கள் இருக்காங்க. அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சென்னை, எல்லாரும் இப்படி இருக்கீங்க? First of all, really thankful to Tamil industry. Really indebted. I'm not familiar to this language, but I'm just really so thankful because I have seen a very warm and heartfelt welcome from this industry, and I really want to grow more in this industry for sure. And as an actor, I feel very blessed to be the part of this movie because this is my first comedy movie with a lovely team. And when I came first, I was pretty nervous how I will handle the script and all because it's in Tamil and I don't know. But I really want to say this because for the full team actually, especially Arun, my co-actor, who was so sweet all over the movie. He supported me a lot with my Tamil script. And where we have the mastermind like ma'am, our DOP, our creative director Ramesh sir, our director, and the full team, the ADs and everyone, it was just an amazing journey. And I really want to thank to all of them, all the technicians, all the director and the producers to giving me this opportunity, to believing in me that I can do this character, I can do justify with this character. And whenever I see myself on screen, it's just looking amazing. And I'm so hopeful that this movie will come really good. I just enjoyed the song also, so thanks to the choreographer ma'am. She made me so beautiful, and the full songs are looking really great. So I'm expecting this movie will be a super hit, and you people will enjoy because there are a lot of funny things and so many like different kind of scenes will be there, which is really enjoyable to all the audiences, and it's going to be spectacular for sure. And thank you so much, Nandri. Thank you.
Thank you so much, and even we like your dance. We saw your reels. Everyone is going trending. Manaslaya song. And thanks a lot. Welcome to Tamil cinema. And next, இவங்களை எல்லாரையும் ஆட வச்சு அண்ட் இப்போ மேடையில் நம்மளோட ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மாஸ்டர் ராதிகா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா லாஸ்ட் ஷெட்யூலில் தான் நான் ஜாயின் ஆனேன். ஐ ஜஸ்ட் லைக் டு தேங்க்ஸ் டைரக்டர் ராஜசேகர் சார். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இத்தனை வருஷம் கழித்து நம்ம ஒர்க்கு நல்லா இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்டாரு. ஸோ ஐ லைக் டு தேங்க்ஸ் டைரக்டர் ராஜசேகர் சார் அண்ட் தேங்க்யூ ரமேஷ் சார். அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு 2 சாங் பண்ணியிருக்கோம். 2மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர். இவங்க ராஜசேகர் சார் பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பார், ஆனால் வேலை வாங்குறதுல பயங்கரமான ஆள். ஸோ மியூசிக் டைரக்டர்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி அதை வச்சு என்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ரியலி ஐ என்ஜாய்ட் டு ஒர்க் வித் திஸ் டீம் அண்ட் ஐ லவ் யூ விஜயஸ்ரீ மேம். ஐ லவ் யூ. ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன். எங்கள் டிஓபி என்னோட பாதி வேலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால ரியலி ஐ லவ் யூ மேம். ஐ நெவர் forgot this journey with you. Wonderful, wonderful. And எங்கள் சூப்பர் டூப்பர் ஹீரோ my brother, very happy hero. அவர் வந்துட்டு இஸ் a real hero, not cinema hero. ஸோ வெரி கம்ஃபர்ட் ஜோன். பக்கத்துலேயே நிற்பார். மஸ்ட் அடுத்தன ஷர்ட்டு கேரவேனுக்கு போகாத ஒரே ஹீரோ எங்கள் ஹீரோ தான். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சா கூட இல்லை மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தார். ஸோ ரியலி குட் யார், யூ ஹேவ் a very good future. Wonderful, wonderful. And all my 3 roses. Yeah. My 3 roses. ராதாவை பற்றி சொல்ல வேண்டாம், அவங்கள பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஷீ இஸ் ஆல்ரெடி சூப்பர். அண்ட் பர்சனலாக தெரியாதது, ஷீ இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ராதா வந்து ஒரு ரீஎன்ட்ரி ஆகியிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் இதில் சூப்பராக ரீஎன்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு என்ஜாய் அகைன். ராதாவோட ஸ்கிரிப்டை தான் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ரியலி வெல்கம் ராதா, வெல்கம் அகைன். அண்ட் என் டான்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் ஒருத்தவங்க டான்ஸுக்கு ஃபேன் அப்படின்னா இனியாவோட டான்ஸ். ஐ லவ் இனியா டான்ஸ். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் டான்ஸர், ஒண்டர்ஃபுல் டான்ஸர். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன். நான் இனியா கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கள பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஹீரோயின். ஸோ ரியலி அந்த நியூ என்ட்ரி டு த தமிழ் ஸ்ரீஜிதா கோஸ். அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே தெரில. நம்ம வீட்டில் ஒரு சுட்டி குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம பின்னாடியே சுற்றிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பின்னாடியே சுற்றிட்டே இருப்பாங்க. நம்ம திருப்பி ஷார்ட் வைக்கலான்னு வேற யாருக்காச்சும் வைக்கலாம்னு நினச்சா கூட இவங்க ரெடியாக இருப்பாங்க. சரி இந்த பொண்ணுக்கு வச்சுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் டான்ஸர், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ். நேரில் பார்க்குறதோட ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுவும் எங்கள் மேடம் வைக்கிற ஃப்ரேம் கேட்கவே வேண்டாம். சும்மா கலாக்கா சொல்கிற மாதிரி கிளி கிளி கிளின்னு இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். இட்ஸ் அ வெரி வைப்ஸ் டீம், ராக்கிங் டீம். ஸோ இந்த டீம் கண்டிப்பாக அடுத்தடுத்து பெரிய வெற்றி நடை போட போகுது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார். அண்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் 100வது நாள் தாண்டி உங்கள் எல்லாரையும் சந்திப்புன்ற நம்பிக்கையோட விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யுத்தம்லாம் செஞ்சு எல்லாரையும் வந்து அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ்னால நம்மளை ரசிக்க வச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வாகை சுடா படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வாகை வந்து சூடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மர். ஸோ ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வெர்சடைல் ஆக்டர். ஸோ சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கட்டும், லீட் ரோலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களுடைய தனித்துவமான நடிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இனியா அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும், ப்ரெஸ், மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி தான். நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி ஒரு டைட்டான ஷூட்டிங். ஆக்சுவலி வந்து பேக் டு பேக் டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. ஆக்சுவலி
இந்த மாதம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு 13ஆம் தேதி என்னோட மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமார குருப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டரில். லாஸ்ட் வீக்கு ஓடிடியில் வந்து 27th அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில். இன்னைக்கு வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசியோட ப்ரெஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம், ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால் நான் உங்களால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் பிஸியாக லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி. நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான், கொஞ்சம் ஒரு துருன்னு இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர். இந்த படத்தோட டைட்டில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அது மாதிரி 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இதில் யார் ஸ்வீட்டி, யார் நாட்டி, யார் கிரேசி அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் எங்களை 3 பேரையும் வந்து அழகாக காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னுக்கு வந்து நாங்கள் அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இந்த சினிமாவோட பின்னுக்கிட்ட என்ன சொல்கிறது, திரைக்கு பிறகு வந்து 2 ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்குது. அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிமசி சீனாக இருக்கட்டும், கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அழகாக கவர் அப் பண்ணணும், இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகாக எங்களை காமிச்சிருக்காங்க கேமரா உமன் விஜயஸ்ரீ மேம். அண்ட் அவங்கள பற்றி சொல்லிட்டிங்கன்னா நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மேம் நீங்கள் கம்பேக் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கொரியோகிராஃபர். மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேமோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷீ இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர். அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி லாஸ்ட் டே கூட நாங்கள் சாங் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம். அண்ட் டெல்லிங் அபவுட் த ஹீரோ த்ரிகுன் வந்து த்ரிகுன் அப்படின்ற பேர் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஹீரோயினுக்கும் ஜோடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் த்ரிகுன் வந்து ஒரு தெலுங்கு பையன்தான் அப்படின்னு நினச்சேன். நான் போயிட்டு நமஸ்காரம் பாவனாரா அப்படின்னு நான் கேட்கலான்னு நினச்சேன். நான் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு போனேன். ஆனால் போனால் அவங்க வந்து அழகாக தமிழ் பேசுகிறாங்க. பிகாஸ் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு அண்ட் தமிழ். இந்த படம் வந்து அருண் விஷுவல்ஸ் வந்து வெளியில் கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் க்ரூ எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டாக பட் அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஃபுல் ஃபில்மே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். இந்த படம் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டரை நடிக்கிறாங்க. தம்பி ராமையா சார் வந்து வாகே சுடவால வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டராக வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் வருது. தென் ரகுபாபு சார், தெலுங்கு அலி சார், ரவி மரியா சார், மதன் பாபு சார், அந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் சொல்லிட்டிங்கன்னா அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மஸ்ட் படம்னு சொல்லலாம். ஒரு மஸ்ட், ஒரு ஜோஷ், ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் சாருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்லிகிட்டே போனீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆட் ஷூட்டுக்கு வர நான் போகணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இந்த இதில் போஸ்டரில் பார்க்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டைமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் இனியா அவர்களே. அண்ட் அடுத்தபடியாக தெலுங்குல 20 படத்திற்கும் மேலே லீட் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் தமிழில் வந்து இனிது தங்க மகன்,
கடாவர்னு சொல்லிட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கிறாரு. ஸோ இந்த படத்தினுடைய கதாநாயகன் த்ரிகன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ரொம்ப நேரம்லாம் எங்களுக்கு ஏற்கனவே நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறோம். யாருக்காக இருந்தாலும் டைம் வேஸ்ட்னால் அது வேஸ்ட்டு தான். அதை பற்றி மறுபடியும் பேசினா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ரொம்ப நாஸ்டாலஜிக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு வந்து பேர் சொல்கிறப்ப ரொம்ப யோசிச்சாங்க எப்படி என்னென்னு. த்ரிகுன் த்ரீ குயின், அதுதான் என்னுடைய பேர். எனக்கு ஊர் வந்து கோயம்புத்தூர் தான். நான் இங்கே தான் எம்சிசியில் ஜேர்னலிசம் படித்தேன். எப்படி எல்லோரும் மெட்ராஸ்க்கு சினிமாக்கார ஆகணும் அப்படின்னு வருவாங்களோ, நானும் விஸ்காம் சீட்டு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. ஜேர்னலிசம் படித்தேன். அப்புறம் அப்படியே அலர்பேட்டில் ஃபோட்டோகிராஃபி படித்தேன். நிறையா நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் பிரகாஷ் ராஜ் சார் அவரோட கண்ணில் பட்டேன். இனிதினிதுன்னு ஒரு படம். நான் ஏறிய முதல் சினிமா ஆஃபீஸில் வந்து எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சிது. அதை விட ஒரு பெரிய லக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்த ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே வந்து ஹீரோ. பல வருஷம் தாண்டி ஷோவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 படம் பண்ணிட்டேன். நான் கடைசியாக மிஷ்கின் சார் படம் டெவில் அவர் இசையமைச்ச முதல் படம் என் மூஞ்சி வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை. திடீர்னு ஒரு வருஷமாக வந்து நிறைய தமிழ் படங்கள். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தவறிட்டாங்க. நான் எப்பவுமே கோயம்புத்தூரில் இருந்ததே கிடையாது. ஒன்று நாங்கள் சென்னையில் இருப்போம், எல்லாருமே மாதிரி ஊர் புகுந்து எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே தானே இருப்போம். எங்கள் அப்பா ஆந்திராவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அங்கேருந்து அப்படி நான் தெலுங்கு பேசுவேன். அப்படியே நம்மளுக்கு படம் நல்லா 1 by 1 வந்துச்சு. அங்கேயே நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையிலும் கொஞ்சம் வரும். முதல் தடவையாக ஊருக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம், ஒரு கால நிர்பந்தம். ஆனால் அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பல மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா சிம்பிளாக எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பையன் இருப்பான். ஸ்கூல் படித்து சாயங்காலம் வந்தேன்னா என் கூட என் தோட்டத்தில் விளையாடிட்டு இருப்பான். அவன் கேட்டான், எல்லாருமே நீ ஆக்டர்ன்றாங்க, உன் படம் பார்த்தது அப்படியே. நான் தெலுங்கு 20 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன்டா அப்படின்னா. தமிழில் என்ன நடிச்சேன்னு சொல்லு. அப்புறம் நான் தங்கமகன் தனுஷரோட போட்டு காட்டுவேன். ஓ, அனுஷ் கூட நடிச்சேன்னு சொல்லு அப்படின்றது ஒரு அடையாளமாக இருந்தது. அப்போ நினச்சேன் நான் கண்டிப்பாக வந்து தமிழில் மறுபடியும் வரணும், நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. டெவில் வந்துச்சு. அப்புறம் நானும் ராதிகாமாவும் இப்போது இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். 3ஆம் கண்ணுன்னு சொல்லிட்டு நான் கலையரசன் விதாரதனை கூட மறுபடியும் அப்படியே 2வது படம். அப்புறம் மிஷ்கின் சார் அடுத்த படம் நான் இப்போ பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு சோலோ ஹீரோவாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி படம். இந்த படம் ஃபஸ்ட்டு கதை வந்து நான் நிறைய கதை கேட்பேன் ஹைதராபாத்தில் இருக்கும்போது. ஹைதராபாத்தில் வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ மீட் பண்ணணும், ஒரு பெரிய வேலை. மேனேஜர்கிட்ட பேசி, அவனுக்கு மேலே ஒரு மேனேஜர்கிட்ட பேசி, அவன் குடும்பத்தில் ஒருத்தன்ட்ட பேசி, அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளுக்கு அப்படியே இல்லை, ஓப்பன் டோர் பாலிசி. நம்ம ஆஃபீஸ் யார் வேணாலும் வரலாம், நம்ம யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஸோ டெய்லி யார் அவன் படம் எடுக்க போகிறானே இல்லையான்னு கூட தெரியாது. ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு கதை இருக்குன்னா இருப்பா ஃப்ரீயானதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டெய்லி நான் கதை கேட்பேன். அந்த மாதிரி கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ண படங்கள் தான் நான் என்னுடைய தெலுங்கு மாதிரி ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னால் நிற்க முடிஞ்சது. ஸோ அப்படி ஒரு நாள் ராஜசேகர் சார் இப்படி ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு ரமேஷ் செல்வன் சார் தெரியும். ஏன்னா ஒரு வல்லரசு ஜனமெல்லாம் நான் தேட்டரில் ஃபஸ்ட்டே போய் பார்த்தேன் சார். நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். அவருடைய அசிஸ்டண்ட்டு சரி ஓகே என்ன கதை சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப தயங்கி சொன்னார். சார் ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட்டு, ஆனால் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சார் நான் 24 Kisses ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்னாரு. சொல்லுங்கள், எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஜெக்ட் நான் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு. அவர் நரேட் பண்ண ஒரு 1.5 மணி நேரம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சொன்னேன் சார் இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஸ்க்ராலிங் அட்டென்ஷன் ஸ்பேனில் தான் இருக்குது. ஒன்று அழ வைக்கிறோம், இல்லைன்னா சிரிக்க வைக்கணும். அழ வைக்கிறதுக்கு சத்தியமாக எனக்கு இப்போ மூடில். ஏன்னா பண்ணுற படம் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நான் சிரித்து மற்றவங்களும் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணோம். இந்த படம் கண்டிப்பாக பண்ணலாம் சார், நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஹைதராபாத்தில் வந்து ஓப்பனிங் பண்ணோம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் கோத்தகிரி, கோயம்புத்தூர் நிறையா ஷூட் பண்ணோம். நிறைய ஒரு நல்ல அனுபவம். இன்னைக்கு பர்டிகுலராக சொல்லி ஆகணும், ஈசிஆரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீச்சில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து ஒரு சாங்கில் ஒரு ஜூனியராக நான் வந்து நடிச்சிருக்கேன். ஒரு நாள் சம்பளம் தான், சும்மா பின்னாடி வருவோம். இதே இடத்துல வந்து நான் நினச்சிருக்கேன் நம்ம ஹீரோ ஆவோமா அப்படின்னு.
ஆய் மறுபடியும் தாய்மொழியில் வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோ ஒரு 3 ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும் அண்ட் எங்கள் கேமராமேன் கேமரா மேனுன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது, அவங்களாம் களத்தில் இறங்கினாங்கன்னா மேன் தான். ரொம்ப ஒரு சீனியர் சினிமாட்டோகிராஃபர், நிறையா மரியாதை இருக்குது அவங்களுக்கு நார்த்லாம். இன்ஸ்டியூட்டில் பாஸ் அவுட் கோல்டு மெடல் தானே மேம் நீங்கள் தானே? ஸோ ஒன் ஆஃப் த டாப், அதாவது டெக்னிக்கலி சவுண்டாக கிராமட்டிக்கலாக எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறையா கம்மியாக. இன்றைக்கி ஆக்சுவலி இது டிஜிட்டல் கேமரா தான் வச்சு ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எக்ஸ்போஷர் போட்டால் யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அதில் ஒரு கிராமர் பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா காட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு கதை ஹியூமர் அடல்ட் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப சீப்பாயிரும் படம். அது இல்லாமல் ரொம்ப நல்லா காட்டினீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் வந்து 3 ஹீரோயின் சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் அந்த யார் ஸ்வீட்டி யார் நாட்டி யார் கிரேசி அப்படின்றது படம் பார்த்தா அது தெரிஞ்சோம். இதுக்கு மேலே நான் அதை பற்றி சொல்ல விரும்பல. தேங்க்யூ ராதா மேம் அண்ட் ஸ்ரீஜிதா என்னையா. தமிழில் மறுபடியும் புதுசாக வர்ற ஒரு ஹீரோ கூட நடிக்கிறீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் வந்து பல சிகரங்கள் தொட்ட சிறகப்பறவை அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் தேங்க்யூ ஸோ மச் பண்ணதுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்கள் டைரக்டர், அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுன்னா அவர் வந்து சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டரோட தம்பி. ரொம்ப தயங்கப்பட்டு தான் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ஏன் சார்? இல்லை சார், நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு. ஒரு படம் ஷூட்டிங் வந்து ஒழுங்காக நடக்குதுன்னா அதுக்கு ஒரு கரெக்டான கோ டைரக்டர் இருக்கணும். ப்ரொடியூசர் கரெக்டாக இல்லைன்னா கூட கோ டைரக்டர் வந்து கரெக்டாக. அவர் பல வருஷம் வந்து அவருடைய டைரக்டர் கூட ஆல்மோஸ்ட் ஒரு நல்லா இருந்த ஒரு கோ டைரக்டர் பல படங்கள் பண்ணி உட்கார மாட்டார். நான் சொல்ல, சார் இப்போ நீங்கள் டைரக்டர் உட்காருங்க, உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் என்ன எடுக்கிறீங்கன்னு. இல்லை சார் நம்ம ரொம்ப ரொம்ப மேபி அவர் இன்னும் 2-3 படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். ஹீஸ் பார்க்கறதுக்கு லுக்ஸே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டிங்காக இருக்கும். அதை வச்சு எடை போட்டுறாதீங்க. படம் டீசர் ட்ரெய்லர் வரும்போது எந்த மாதிரி ஒரு மேட்டரை செஞ்சு விட்டுருக்காருன்றது தெரியும். இது கண்டிப்பாக வந்து பேசப்படும், குட் ஆர் பேட் ஆர் ஹவவர், ஆனால் பேசப்படும். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இல்லைங்களா? ஸோ பேசப்படும் படமாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் என் மைண்டை வந்து வெளியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சிரிச்சுட்டு வரணும். ரொம்ப போய் உள்ள கருத்து சொசைட்டி வேண்டாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசிக்காமல் அந்த மாதிரி படங்களும் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய டயட்டே அப்படி தானே, டெய்லி கூலும் குடிக்க மாட்டோம், டெய்லி பிரியாணியும் சாப்பிட மாட்டோம், மாற்றி நிறையா நடக்கும். ஸோ உங்கள் மைண்டுக்கு ஒரு நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு டோபமைன் ஹிட்டாக இருக்கும் அந்த படம். படம் இன்னொரு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 1 நாள் ஷூட் இருக்குது. கூடிய சீக்கிரம் படம் திரையில் வரும். இது யூஸ்வலி காமெடி படங்களும் பேய் படங்களும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கூட்டத்தோட தேட்டரில் பார்க்கும்போது தான் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு லாஸ்ட் ரிக்வெஸ்ட்டு, என் பேர் திரிகுன், இன் 3 சொல்லினா கொஞ்சம் கரெக்டாக போடுங்கண்ணே. ஏதோ போடுறாங்க, கொஞ்சம் போடும்போது இதுதான் பேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் த்ரிகுன். அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் 2 பேர், திரு விஎம்ஆர் ரமேஷ் மற்றும் அருண் விஷுவல்ஸ்னுடைய மிஸ்டர் ஆர் அருண். ஸோ 2 பேர் சார்பாகவும் திரு ஆர் அருண் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு முதல்கல்யாண ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அருண் ஈவெண்ட்ஸுங்கிற பேனரில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் கான்சர்ட்டு நாங்கள் நடத்தியிருக்கோம். நிறையா நாங்கள் பண்ணாத கான்சர்ட் கிடையாது. ஸோ அப்படி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்து ஒரு நைட் பேசிகிட்டு இருக்கும்போது என் நண்பர் விஎம்ஆர் ரமேஷ் வந்து, அருண் நம்ம ஏன் அடுத்த ஸ்டெப் போகக்கூடாது, இதுவும் சினிமா தான் அதுவும் சினிமா தான், ஒரு சினிமா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் எடுத்தால் என்னன்னு ஒரு சொன்னார். அவர் எப்பவுமே ஒரு ஜாலியான மனுஷன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக நம்மளை நம்பி ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வரவங்க நல்ல என்டர்டெய்னிங்காக நல்ல வயிறு குழுங்க சிரிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார். ஐயோ சார், தாராளமாக பண்ணலாம். அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது என்னென்னா, என்னோட நண்பர் மிஸ்டர் ரமேஷ் பல வருஷத்து ஃப்ரெண்டு, அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை வந்து ஒரு சரியாக எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறமையானவர். நான் மிஸ்டர் ரமேஷ் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என் நண்பர் இருக்கார் சார், ஒரு மீட்டிங் வைங்க பேசுவோன்னு சொல்லி அவரோட மீட்டிங் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அவர் சார் சொன்ன உடனே இப்படி ஒரு படம் வேணும்னு சொன்னோன்னே
சார் என்ன சொல்லிடுறாருன்னா, மற்றவங்களா இருந்தான்னு பண்ணால் நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் செய்கிறேன்னு சொல்லி வருவார். அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய நல்ல மனசு. அவர் கூட 25 வருஷமாக அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு டைரக்டருக்கு அவர் ஒரு கதை வச்சுருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் எங்களோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உள்ளத்தை அளித்த மாதிரி ஒரு படம் தரணும். அது வந்து நம்ம ஜென்ரேஷனில் பார்த்தோம், இந்த 2K கிட்ஸுக்கு அப்படி ஒரு படத்தை நமக்கு கொடுக்கணுன்றது நாங்கள் அதில் உறுதியாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னோடய அசிஸ்டண்ட்ட இந்த கதை இருக்குது, அதை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அவர் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னார் பாருங்க. அந்த மனசு யாருக்கு வரும்? கைத்தட்டலாம் சார். ஏன்னா இன்றைக்கி ஒரு வாழ்வு கொடுத்துருக்காரு. அவர் நினச்சா அவர் கூட இது பண்ணியிருக்கலாம். அவர் வந்து இல்லை, கூட இருக்க அசிஸ்டண்ட்டுக்கு இது கொடுங்க, அந்த கதை பண்ணணும். அவர் கதைன்னு சொல்லிக்கல, அவர் கதைன்னு தெளிவாக சொல்கிறார். அப்போ வந்து அந்த மனசு பிடிச்சிருந்தது, அந்த சுத்தம், அந்த இதை நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது ரைட் இதான் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் எடுத்தோம். இதுக்கு வந்து எந்த மாதிரியான பேர் வைக்கலாம்னு சொல்லி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ அந்த பன் பட்டர் ஜாம் கூட நாங்கள் ஏற்கனவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது தான். ஆனால் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்து ரொம்ப கேட்சியாக இருக்கட்டும், ஆல் லாங்குவேஜுக்கு பொருத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்னு சொல்லி அது ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சுது. நல்ல வேளை அதை யாரும் பதிவு பண்ணல, எங்களுக்கு ஒரு பெரிய லக். ஸோ இது 2 லாங்குவேஜில் ஒரு பெரிய லெவலில் வரும்ன்றதில் எந்த டவுட்டும் இல்லை. நான் நிறையா பேசி டைம் யூஸ் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்து புரிஞ்சுது. நான் இந்த நிமிஷத்துலேருந்து சொல்கிறேன், அந்த ஈகோன்னு அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த படம் பாருங்கள், இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஈகோங்கிற வார்த்தையே வராது. என்ன ஒரு கோடிஷனு இருங்க, 3 லேடிஸும் ஒரு வீட்டுக்குள்ளே 2 லேடிஸ் இருந்தாவே பெரிய ரணகம். இங்கே 3 லேடிஸு, கேமரா உமன், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஈகோங்கிற வார்த்தையே அழிச்சிட்டாங்க. இனி எங்கேயாவது எனக்கு முன்னாடி யாராவது ஈகோன்னு சொன்னால் நான் நிரூபிக்க தயார். இங்கே அப்படி ஒரு ஈகோவே கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் லேடிஸ் அவங்க. என்ன காலையில் 2 போட்டி இவங்களுக்குள்ள, நான் தான் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேடம் சும்மா சான்ஸே இல்லைங்க, சிலுக்குது எனக்கு இவங்க எஃபர்ட்லாம் வந்து நான் வாழ்க்கையில் வந்து. ஏன்னா இந்த கதைக்கு ஒரு லேடி உமன் வந்து ஒரு கேமராமேனாக இருந்தால் தான் சத்தியமாக சரியாகும். அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணிட்டேன், அவ்வளோ அழகாக. அப்புறம் அவங்கள உள்ள கற்பனை திறனுக்கு அவங்க கேட்குற விஷயம்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இப்படி ஒரு படம் தரணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் லொக்கேஷனில் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு எங்கள் ரமேஷ் சார், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்சுருக்க காரில் இருந்து அவர் வச்சுருக்க வீடு தோட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ரசித்து பண்ணுவார். இப்போ இங்கே உள்ளே இருந்து சும்மா இருப்பார் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லொக்கேஷன் அள்ளி கொடுக்குறாரு. அவங்க கேமரா அவங்க கண்ணுக்கு, இந்த கோத்தகிரி வேணுமா எடுத்துக்கோங்க, ஊட்டி வேணுமா எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் அது கூட பரவாயில்லைங்க, ஒரு சங்கர் பட ஷெட்டு மாதிரி ஒரு டார்ஸாங்கிற ஒரு ரிசார்ட்டை நீங்கள் பாருங்கள். சத்தியமாக அவ்வளோ செட்டுக்கிட்டெல்லாம் தோற்று. அப்புறம் சென்னை, எத்தனை லொக்கேஷன் சொல்லிகிட்டே போகணும், அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு படம் அடுத்தடுத்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ விஷயம் அதில் இருக்கும். ஸோ இதான் விஷயம். நிறையா பேசணும்னு வந்தேன், பட்டு சாரை பற்றி சொல்லணும். அருணகிரி சார் வந்து ஒரு சாங்கு என்ன ஸ்பீடு, அது ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த சாங் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு வைரல் ஆகும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது சார். அது கூட பண்ணால் அந்த ஸ்பீடு, அது நீங்கள் பண்ண விஷயம், அது என்ன சார் எப்படி 2 மணி நேரத்தில் முடிச்சிங்க அது சொல்லுங்கள். இதுக்கு தான் பல பேர் 1 மாதம் வராங்க. அதாவது எங்களை எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கே தெரியாமல் எங்களை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு போலீஸார் எவ்வளோ கஷ்டம், அதை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கேப் இல்லாமல் ஒரு லஞ்ச் பிரேக்குள்ளே முடிச்சிட்டார் சார் அவர். என்ன அழகாக பாடி கொடுத்தாங்க, எல்லாத்தோட கோஆப்ரேஷன் சான்ஸே இல்லை சார். ஸோ அது மாதிரி அதேமாதிரி எங்கள் ஹீரோ வந்து வெரி லவர், சான்ஸே கிடையாது. அந்த செட்டில் இருந்துட்டு என்ன அழகாக ஒரு எல்லாரும் கூடிய பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அது கூட ஓகே. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா தம்பி ரம்யா சார் அப்படி எடுத்துகிட்டு போகிறார். அவரோட உழைப்பு இருக்கு. அந்த மொத்த செட்டையுமே அப்படி தாங்கினார் பாருங்கள். செகண்ட் ஹாஃப் அப்படி கையில் தூக்கி எடுத்துகிட்டு போனார் பாருங்கள். ஒவ்வொரு சீனும் 10 உள்ள தெளித்தான், அந்த அளவு கொண்டு போனார், சான்ஸே கிடையாது. அதாவது வந்து இன்றைக்கி 2K கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த லவ் டுடே படம் மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு நல்ல ஜாலி படம். டிக்கெட் வாங்கி சத்தியமாக வாங்க, நீங்கள் வயிறு விழுங்க சிரித்து நீங்கள் மாத்திரை போட்டு படுக்கலைன்னா என்னை ஏன்னு கேளுங்க. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும், நம்பி வாங்க. அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குற மெயின் தூண் நீங்கள் தான். நான் எப்போவுமே எதை பண்ணாலும் எவ்வளோ பெரிய கான்செப்ட் பண்ணாலும் என் கூட இருந்து நான் இருக்கேன், இதை எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்க இந்த பத்திரிக்கை நண்பர்கள் நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி இந்த படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதை பெரிய லெவலில் ரீச் கொடுத்து
இதை எங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய படம் பண்ணுறதுக்கான இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கனால ரொம்ப இன்னும் நிறைய பேர் ஏதாவது சொல்லாமல் இருந்தால் சாரி. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நம்ம சந்திக்க போகிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படக்குழுவினர் அனைவரும் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே மேட்ரியில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் VMR ரமேஷ் மற்றும் அருண் அவர்கள் அண்ட் படத்தினுடைய டைரக்டர் G ராஜசேகர், படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் ஸ்ருகன், ஸ்ரீஜிதா கோஷ், இனியா, சுந்தரா டிராவல்ஸ், ராதா மற்றும் பலர் இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.